ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிருவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்குற பொண்ணுக்கு கேன்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளோ பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்துல இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. அடையாறுல ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து கேட்டா கொலை, எதுக்கெடுத்தாலும் ஊழல், ஏன்னு கேட்டா அரசியல். இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே, அப்பா அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல. சந்தானம் சொல்லுவார்ல, சென்சார் இருக்கு, காசு கொடுத்து சேர்க்கல, தானா சேர்ந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேரு தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க, தைரியமா தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிறாங்க, அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி, அக்கட்சி தலைவர் அப்படி, அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி, பங்களிப்பு அப்படி. இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம், அதே சைடு திரும்பி பாருங்க, பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்துருக்கோம். எந்த கட்சியில பார்த்திருக்கீங்க இத? பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. ஆனா உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, ஆட்சி நாங்க அமைச்சோனா, முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போன்றதுக்கு இந்த சத்தம் தான் உதாரணம். எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, தியாகு அண்ணா சொன்ன மாதிரி அடுத்த வருடம் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு நாங்க கூப்பிடணும். கூப்பிடுவோமா? தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க. தேங்க்யூ. பேசணும். நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை 3 வருடம் முடிஞ்சு 4வது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதை விட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 கட்சிகள் தான் 100 ஆண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பரை சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசில் இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம்தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி
பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில், எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க, ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தரை 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி ஒரு போல் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கிறது என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஊடகம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஈவன் இந்தியா டுடேவே சொன்னாலும் நம்ப மாட்டேன். எல்லாம் பயாஸ்டு, ஒரு நடுநிலை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். 1% 1.5% தான் இருக்குது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஆக அது எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன். அதே போல் நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும். ஆனால் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் 7வது இடத்துலயும் 6வது இடத்துலயும் இருக்கிறாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்காருல, அவர் 15வது இடத்துல இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை என்னால் உணர முடிகிறது. வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், நாங்கள் 75 வருஷம் கட்சி, நாங்கள் 50 வருஷம் கட்சின்னு. ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட 13 வருஷமா ஆட்சியை பறிகொடுத்து இருந்தபோது கூட ஒருபோதும் 6 மாதத்துக்கு முன்னால் தேர்தல் பணியை தொடங்கியதே இல்லை. ஆனால் நாங்கள் தான் 21, 26, 31, 36ன்னு வாய்ச்சவடால் அடிக்கிறவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு உண்மையிலேயே களத்தில் என்ன இருக்குது என்று தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கரூரில் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, விசாரணை இருக்கு. ஆனாலும் இவர் வெளியே வரக்கூடாது என்று நல்ல வேளையாக மிகச்சரியாக அந்த 2 விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப தேவையானது. இறுதியாக ஒன்று, ராஜ்மோகன் வராரு, எனக்கு சிக்னல் கிடைக்குது. இறுதியாக ஒன்று என்னன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வையுங்கள். ஏன்னா அதுக்கு இவங்க 2 பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால தான் ஆதவ் அர்ஜுனாவை பர்சனலாக திட்டிகிட்டு இருக்காங்க, பிளாக் டிக்கெட்டை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது. ஏன்னா அவ்வளவு உடைநாட்டம் எடுத்த ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்னால பேசுனாங்களே, தியாகி அவருடைய புக்கு ராயல்ட்டி வாங்கிறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்கன்னு.
ஆக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஊடகங்கள் அடிமை ஊடகங்களா இருக்கு. ஊடகம் என்பது இன்னைக்கு பெண் நிறுவனத்தின் கைப்பாவையாக செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியுது. அதனால் நீங்கள் நிறைய பேசுங்க, செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, 2 பேருமே அலறக்கூடியது, பதில் சொல்ல முடியாதது, லஞ்ச லாவண்யமற்ற நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவோம் என்பதை உங்க மைய புள்ளியா வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஒரு நல்ல கரவுளை கொடுத்துடலாம். வயதில் மூத்தவர், அறிவியல் ஞானி, அரசியல் ஞானி. எனக்கு டிஎஸ்எஸ் மணி ஐயா கிட்ட ஆச்சரியமான விஷயம்னா, நாம் அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை. சின்ன வயசுல இருந்து புத்தக கண்காட்சிகள் ஐயா பேசுவதை பார்த்து வளர்ந்தவர்கள் நாமளும் ஒருத்தங்க. குக்கிராமங்களில் கூட ஒரு கொடி பறக்கிறது, அந்த ஒரு கொடி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்று சுட்டி காட்டியவர். இப்படி இந்த தமிழக வெற்றி கழகம் உண்மையிலே கிராமங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க ஒரு நடுநிலையாளர், எந்த கட்சி சார்பில் எனக்கு நல்லா தெரியும். அந்த கூற்று என்ன காரணம்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? சில வார்த்தைகள். நண்பர்களே, தோழர்களே, இளவல்களே, உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா என்று வரும்பொழுது வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா, டாமினேட்டிங் ட்ரெண்ட்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஆதிக்கம் செலுத்தும் போக்கு. தேர்தல் அரசியல் களத்திலும் அப்படி உண்டு. டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, வளர்ந்து வரும் போக்கு. அந்த வளர்ந்து வரும் போக்கு தான் எதிர்காலம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். எப்பவுமே நான் கட்சி சார்பற்றவன். கிராமங்களை பற்றி கேட்டார் ராஜ்மோகன். கடைசி கிராமம் வரை தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் 55 ஆண்டுகளாக களப்பணியாற்றி கொண்டு செயற்பாட்டாளராக இருக்கும்னா ஊடகவியலாளராக அறிமுகமாயிருக்கிறேன். அந்த களப்பணியும் செயல்பாடும் தான் ஊடகவியலாளராக சரியாக நிற்பதற்கு வழிவகுத்தன என்று நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதில் நான் பார்த்ததைத்தான் சொன்னதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். அது தொடக்கத்தில் எந்த கல்லூரிகளுக்கு போனாலும், எந்த மாணவ மாணவிகள் மத்தியில் போனாலும் அதே போல உள்ள வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த இளவல்களை பற்றி மாசேத்துங், சீன புரட்சியை நடத்திய மாசேத்துங் சொல்கிறார், இளைஞர்களே, இது உங்களுடைய உலகம், எங்களுடையதும் தான், ஆனால் இறுதி ஆய்வில் உங்களுடையது என்பதாக சொல்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா, நாங்க முதியவர் என்ற பட்டியலில் இருந்து உங்களை பார்க்கிறோம். 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு. அதிர்ச்சியா இருக்கா? அதாவது களப்பணிகள் மட்டும்தான் நம்மை உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு உதவி இருக்கு. இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க பார்க்கிறேன். அதில் ஒரு அங்கம்தான் நீங்கள் இங்கே. ஏன் சொல்றேன்? சும்மனாச்சு மிகைப்படுத்தி புகழ்ந்து இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி உண்டு. ஆனால் இந்த தலைமுறை, அதை நான் அழைப்பது டிஜிட்டல் தலைமுறை என்பதாக அழைக்கிறேன். இந்த டிஜிட்டல் தலைமுறை தான் ஜென் இசட், ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறது. ஏங்க, முதல் முறையா நீங்களாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறீர்களா என்றால் ஒவ்வொன்றா சுட்டி காட்ட வேண்டியிருக்கும். 2009 தமிழீழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனிலே பல 10,000 தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சுற்றி வளைத்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்களே, அந்த இளைஞர்கள். 2017 நமது மெரினாவில் ஜல்லிக்கட்டில் எழுந்த தலைமை எடுத்தவர்கள் அந்த இளைஞர்கள். நாங்க ஈடுபட்டு தொடங்கி வைத்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 1,00,000 பேருக்கு மேல் திரண்ட தூத்துக்குடி மண்ணில் தலைமை எடுத்த அந்த இளைஞர்கள். ஏன், ராஜபக்சேயினுடைய பேலஸ் மாளிகையை
இழுத்து மூடும் அளவுக்கு நுழைந்தார்களே அந்த சிங்கள இளைஞர்கள். நேபாளத்திலே இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் தோன்றினார்களே, அங்கே உடைத்தார்களே ஊழலுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக அந்த இளைஞர்கள். மெக்சிகோவிலே நவம்பர் 15ஆம் தேதி 2025இல் எழுந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்தாக எழுந்தார்களே அந்த இளைஞர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அறவழியில் அரசியல் வழியில் இதோ வருகிறோம் என்று நலிந்து போன, இன்னமும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளால் நாசமாக்கப்பட்ட நாடாளுமன்ற பாதையில் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வருகிறோம் என்று வருகிறீர்களே, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் கட்சி சார்பற்றவன் தான், ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் அ ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லோரும் கரூரை பற்றி அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதை எண்ணும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம். வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 2025 செப்டம்பர் 27 கரூர், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவுக்கு வருகிறது. அங்கே சாகச காட்சி, விமான சாகச காட்சி நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே, வந்தார்களே அரச மன்னர்களும் மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டதே. அங்கே என்ன நடந்தது? 5 பேர் பலியாகவில்லையா? அந்த மெரினா படுகொலை 5 பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள்? ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் அவங்களை எல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு, இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார்? காலையில் மெரினாவில் நடைபயிற்சி போகும்பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன், 5 சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது. தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான், ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய நெரிசல் தான் அவர்கள் இறந்தார்கள். அதை பற்றி யாராவது பேசினார்களா? அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள், விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா? அதற்கு வழக்கு போட்டார்களா? அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா? ஆராய்ச்சி செய்தார்களா? அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா? போட்டார்களா? அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு சென்னையில், அதை தடுப்பதற்கு முன்தடுப்பு என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து திருப்புகழ் ஐஏஎஸ் வைத்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புகழ் ஐஏஎஸ் வந்தாரா? குழு போட்டார்களா? எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும்? அந்த 5 பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே, அந்த SOP ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா? கரூர் முன் தடுப்பு உன்னிடம் இல்லையே. அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்தது. கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள்? இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது. அதனால் இங்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை. அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைவேறுகிறது. நன்றினா. கருத்தரங்கம் நடுநிலையாளர்களினுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு கரவொலியை தந்து அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இருவருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார் வெற்றி தலைவர். நன்றி, நன்றி, இருவருக்கும் நன்றி.
நன்றி. கருத்தரங்கம் நிறைவுற்றது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்முடைய புதிய ஆண்டை தொடங்குறோம் இல்லையா, அதனால நம்முடைய தலைவர்கள் அண்ணன்கள் என்ன சொன்னாங்க, ஏன்பா நம்மளை பத்தி நாமளே பேசிக்கிட்டா எப்படி, பேசாதவர்களை பேச வைக்க வேண்டும், குரலற்றவர்களின் குரலும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து இளைஞர் அரங்கம், இளம் பெண்களும் இளம் சிங்கங்களும் நம்மை குறித்து சில வார்த்தைகள் பகிர போறாங்க. இதுதான் அவர்களுக்கான முதல் மேடை, இது அவர்களுக்கான அரங்கேற்றம். அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மனிதன் பிறக்கும் போது கேட்பது தாலாட்டு, அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. நம்ம இளைஞர்களும் இளம் பெண்களும் ரெடியா? இதோ வருகிறார் மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி அவர்கள் சிற்றுரை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க, தமிழில் இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கே இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன், அவங்களோட வலியை பார்க்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்பை வேணா சரி பண்ணலாம், ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிடிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்து தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ரெண்டாவது, பெண்களோட சேஃப்டி. சிங்கப்பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்கிறேன், ஆம்பளைங்க விட பெண்கள் ரொம்பவே டான்ஸும் சரி, எக்ஸைட்மெண்ட்டும் சரி, சூப்பர். பெண்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலா காட்டுற கட்சி இது. என்னோட 3வது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும். இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு டாக்டரா என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒன்று தான். என்னோட வேண்டுகோள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை. நான் பேஷண்ட்டோட நாடியை பார்த்து ட்ரீட் பண்ணுறேன். நம்ம தலைவர் மக்களோட நாடியை புரிஞ்சு தெரிந்து ஒரு சேஞ்ச்காக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இந்த நாடு நம்ம வீடு, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ டாக்டர். நன்றி. டாக்டர் பேசுறது உடம்பு சரியில்லாம போனப்ப ஒன்றும் இல்லை, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லாயிருன்னு சொன்ன மாதிரி
தெம்பா இருக்கு, கான்ஃபிடென்ட்டா இருப்போம். சார் சொல்றது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவொலியோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா, தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதான் இந்த பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. உங்கள் ஜீனில் அது இல்லவே இல்லை. உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்க்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காமல் விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு எதிர்க்கட்சினா 2 வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியாக மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மக்கள் பார்த்தது கிடையாது. இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எங்கு போராட்டம், எங்கு போராட்டம், நாங்கள் ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போகிறதா அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்தில் உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலாக அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக புரிதலும் இல்லை. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னா நிக்கிறோம் நினைக்காதீங்க. நாங்க தொண்டரா மாறி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு, குடும்பத்தில் ஈகோ வந்தால் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ வந்தால் பேச மாட்டேன், ஆனால் இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்குறாங்க. அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தால் தலைவரோட அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நிர்பயா நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாப்புல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியை சொல்கிறாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்கே முதலமைச்சராக 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில் சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம்.
வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க தியாகு. தியாகு அவர்களை பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். அப்படியே அவருடைய சேனலை, என்னுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி விளம்பரம் எங்களுக்கு பிடிக்காது என்பதை கூறிக்கொண்டு, எல்லாருக்கும் கான்ஃபிடன்ட் தர தலைவருக்கே கான்ஃபிடென்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர். அடுத்து யாரு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தலைமுறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றமும் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கமும் இது ஒரு உதாரணம். இதோ அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நம்ம சௌமியா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். வாங்கம்மா. இந்த 3ஆம் ஆண்டு துவக்கவிழாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண பெண்ணானா இன்று மாநில நிர்வாகியாக இருக்கேன். இதுக்கு காரணம் யாரு? நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான். பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனையோ கட்சி இருக்கு, நீ ஏன் புதுசாக வந்த டிவிக்கு ஆதரவு கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக 3 காரணம் சொல்கிறேன். முதல் காரணம் மாற்றத்திற்கான நம்பிக்கை. நாங்கள் பல வருஷமாக பார்க்குற அதே அரசியல், அதே வாக்குறுதி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான புது சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் நம்புகிறேன். நம்ம தளபதி சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு ஒரு பெண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. பெண்களுக்கான முக்கியத்துவம். அரசியல்னா அது ஆண்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பெண்களுக்கான இடமும் அப்படின்னு தான் நம்ம டிவிக்கே உணர்த்துது. அடிமட்ட தொண்டர்களான எங்களுக்கும் எங்களை மதித்து இந்த பொசிஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா அது டிவிக்கே தான். கல்வி, பாதுகாப்பு, சுயமரியாதை, இந்த 3த்துலேயும் தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நம்ம தளபதி எதையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார். அவர் நிதானமாக ஆழமாக யோசிச்சு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தளபதி எதையும் யோசிக்காமல் பேசவும் மாட்டார். அவர் பேசினா இந்த உலகமே அவர் யோசிக்க வைப்பார். அவரோட நேர்மையும் உழைப்பும், இந்த மக்களுக்காக எதையாவது அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான் இந்த கட்சியில் என்னை இணைய வச்சுது. இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி பொறுப்புள்ள அரசியல் கூட்டமாக மாறி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ பாதையில் தளபதி உங்கள் பின்னாடி நாங்கள் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கோம். அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளருக்கு நன்றி அண்ணா. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அண்ணா. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. நன்றி. வாங்கம்மா. தலைவரிடம் வாழ்த்து பெறுகிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சௌமியா அவர்கள். அவரே சொன்னதை போல ஒரு இளம் பெண் மாநில நிர்வாகி. அடுத்து பேச வர்றவர் ஒரு இளம் அரசியல் தலைவர். ஏற்கனவே ஒரு மேடையில் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரல். 2 வகையான பேச்சு, மூளையிலிருந்து பேசுவது, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த தம்பி இதயத்தில் இருந்து பேசக்கூடிய அன்பு தம்பி நிரஞ்சன் அவர்களை நல்ல கரவொலியோடு மேடைக்கு வருக வருக சிற்றுரை தருகன்னு அழைக்கிறோம். வாங்க தம்பி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த புரட்சிக்கு தளபதியின் படைவீரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா. இளைஞர்களின் படையோடு நாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவை கடந்து கொண்டிருக்கிறோம். நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வெறும் உறுப்பினர்கள்ல, உணர்வு பூர்வமாக
கிட்டத்தட்ட சேர்ந்த பல கோடி உறுப்பினர்களில் 80% மேல் இளைஞர்களும் பெண்களும் தலைவரின் உணர்வுபூர்வமாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். சில கட்சி தலைவர்கள் நமது கழக தோழர்களை பற்றி தரமற்ற முறையில் இந்த இளைஞர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளை கொடுத்து பூத் என்றால் என்ன, ஓட்டரசியல் என்றால் என்ன, ஊராட்சி மன்ற பதவிகள் என்றால் என்ன என்று இந்த அரசியல் இந்த இளைஞர்களை இன்று நமது தலைவர் அவர்கள் அரசியல் படித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில கட்சிகள் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்போ சில திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு உங்கள் கனவை சொல்லும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எங்களுடைய கனவு, இளைஞர்களுடைய கனவு, பெண்களுடைய கனவு, இந்த தமிழக மக்களுடைய கனவு கழக தலைவர் தளபதி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்குவதை தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமூக ஊடகங்களிலும் மாற்று கட்சியினரும் என்ன பேசிக்கொள்கிறார் என்றால், சில தொகுதிகளில் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்கிறார்கள், நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர். எங்கள் இளைஞர் படைகளின் நம்பிக்கை நாயகன் தான் வேட்பாளர். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தலைவரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். தமிழக மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். களத்தில் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களையும் இந்த தமிழக மக்களை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் போராடி உங்களை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்து அரியணை ஏற்றி இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்று கூறி நன்றி கூடி